வணக்கம், வெல்கம் டு சிவில் தேடல். நம்ம கற்ற வீடு அழகானதாகவும் தரமானதாக இருக்கணும்னா நாம தேர்வு செய்கின்ற கான்ட்ராக்டர் மற்றும் வேலையாட்களை பொறுத்தே அமையும். இன்னைக்கு பாக்குற வீடியோவில் கான்ட்ராக்டர் மற்றும் வேலையாட்கள் எப்படி தேர்வு செய்யணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு கான்ட்ராக்டர் தேர்வு செய்யும் போது அவர் ஏற்கனவே எந்த மாதிரி பில்டிங் பண்ணியிருக்காரு, அதுல அவர் செய்த வேலையின் தரம், அதாவது குவாலிட்டி எப்படின்னு பார்க்கணும். அது மட்டும் இல்லாம அந்த பில்டிங்ல என்ன மாதிரி மெட்டீரியல் பயன்படுத்தியிருக்காரு, என்ன மாதிரி பினிஷிங் பண்ணியிருக்காரு, எப்படி ஃபிட்டிங் பொருளை யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது எல்லாம் பார்க்கணும். நம்ம கான்ட்ராக்டர் ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அக்ரிமெண்ட் போடுறோம் அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட் போடுற டைம்ல ஃப்ளோரிங் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணணும், பெயிண்டிங் என்ன மாதிரி பெயிண்ட் பண்ணணும், எலக்ட்ரிக்கல் ஒர்க்குக்கு என்னென்ன மாதிரி வயரிங் பண்ணணும், என்னென்ன மாதிரி சுவிட்சஸ் வைக்கணும் அப்படிங்கறதும் தெளிவா எழுதிருக்கணும். நம்ம அக்ரிமெண்ட்ல மென்ஷன் பண்ணிருக்கணும். அது மட்டும் இல்லாம சானிடரி ஐட்டம்ஸ், அதாவது பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ், அதுல என்ன மாதிரி ஐட்டம் யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது தெளிவா நம்ம அக்ரிமெண்ட்ல எழுதியிருக்கணும். டோர்ஸ் அண்ட் விண்டோக்கு என்ன விதமான மரம் யூஸ் பண்றோம், அதாவது டீக் வுட் யூஸ் பண்றோமா, இல்ல கண்ட்ரி வுட் யூஸ் பண்றோமா, இல்ல யூபிவிசி டோர்ஸ் விண்டோஸ் யூஸ் பண்றோமா அப்படிங்கிறது தெளிவா நம்ம அக்ரிமெண்ட்ல எழுதியிருக்கணும். இந்த பேமெண்ட் டேர்ம்ஸ் கரெக்டா மென்ஷன் பண்ணிருக்கணும். ஸோ ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பேமெண்ட் பண்றோமா, இல்ல ஒர்க் ப்ராசஸ் பேஸ் பண்ணி நம்ம பேமெண்ட் பண்ண போறோமா அப்படிங்கிறது தெளிவா கான்ட்ராக்ட்ல மென்ஷன் பண்ணிருக்கணும். நம்ம ஒர்க்கிங் ஷெட்யூல் ப்ராப்பரா மென்ஷன் பண்ணிருக்கணும். ஏன்னா அது என்ன டைத்துக்குள்ள இந்த பில்டிங் முடிக்கணும் அப்படிங்கிறது அக்ரிமெண்ட்ல மென்ஷன் பண்ணிருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு டேட்டை பிக்ஸ் பண்ணுவோம், அந்த டேட்ல பில்டிங் கட்டி முடிக்க முடியாது. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம அக்ரிமெண்ட் போடும் போதே டைமும் சேர்த்து நம்ம அக்ரிமெண்ட் போட்டுட்டோம்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அதே மாதிரி பேமெண்ட் கண்டிஷன் தெளிவா பேசிக்கணும். அப்படி பேமெண்ட் டேர்ம்ஸ் தெளிவா பேசிக்கலன்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நமக்கு டைம் நிறைய இருக்கு அப்படின்னா நம்ம லேபர் கான்ட்ராக்டர் போகலாம். இல்ல நமக்கு டைம் இல்லை அப்படின்னா மெட்டீரியல் கான்ட்ராக்டர் கொடுத்துட்டு நம்ம ஒர்க் ப்ராசஸ் மானிட்டர் பண்றது ரொம்ப நல்லது. ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு நம்புறேன். மீண்டும் நல்லதொரு காணொலி சந்திப்போம். நன்றி.